ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ சிக்கன் வாங்கி அதை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அடுத்து கலருக்காக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நான்வெஜ் கிரேவிலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் சூடாகவும் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர டயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3ஐயும் குட்டியாக கட் பண்ணி இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது உங்களுக்கு வாசனை நல்லா கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரவும் நம்ம இப்போது ஊற வச்சுருக்கிற சிக்கனை இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயத்தோட இந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வெளியில் வரும். பாருங்கள், ஓரங்கள்லாம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பெப்பர் பவுடர், சீரகம், பெப்பர் ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பவுடரை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலாம். ஆனால் கீழே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடையே போதும், தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.